ரஜினிகாந்த் வைத்து கமல்ஹாசன் தயாரிக்கும் படத்திற்கு தர்மன் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கு. இதனை அஸ்வத் மாரிமுத்து டைரக்ட் பண்றார். சிம்ரன், ராஷி கண்ணா உள்ளிட்டோரும் நடிக்க அனிருத் இசையமைக்கிறார். பெரிய எதிர்பார்ப்பை இந்த படமானது பற்ற வச்சிருக்கு. இந்நிலையில் படத்தில் கமிட் ஆகியிருக்கும் நடிகை குறித்த தகவல் ஒன்று வெளியாயிருக்கு. ரஜினியை வைத்து கமல்ஹாசனும் தயாரிக்கும் படத்திற்கு இயக்குனரை இறுதி செய்வதற்குள் அவர்களுக்கு போதும் போதும் என்று ஆகிவிட்டது. முதலில் KS ரவிக்குமாரை ஃபிக்ஸ் செய்ய போடப்பட்ட திட்டம் சரியா வரல. அதனை அடுத்து சுந்தர் சி உள்ளே வந்தார். அவரும் சில நாட்கள் கழித்து வெளியேறிவிட்டார். அவரை தொடர்ந்து சிபி சக்கரவர்த்தி கமிட் ஆனார். ஆனால் அவரும் அதிலிருந்து சில காரணங்களால் எக்ஸிட் ஆகிவிட்டார். இதனால் ரஜினியின் ரசிகர்கள் குழம்பி போனாங்க. வருபவர்கள் எல்லாம் உடனுடனே வெளியே போனால் யார்தான் இந்த படத்தை இயக்குவார் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. டிராகன் பட சமயத்தில் ரஜினியிடம் அஸ்வத் மாரிமுத்து சொன்ன லைன் பிடித்து போக அதனை டெவலப் செய்ய சொல்லியிருக்கிறாங்க. அஸ்வந்தும் 2 ஜாம்பவான்களோடு பணியாற்றும் வாய்ப்பினை விட்டுவிடக்கூடாது என்பதற்காக சூப்பராக டெவலப் செஞ்சார். அவர் சொன்ன கதை ரஜினி, கமல் ஆகியோருக்கு பிடித்து போக அஸ்வந்தையே இயக்குனராக கமிட் செஞ்சாங்க. படத்துக்கு தர்மன் என்று பெயர் வைக்கப்பட்டிருந்தது. இதில் ரஜினியோட சிம்ரன், ராஷி கண்ணா உள்ளிட்டோர் நடிக்கிறாங்க. ஏற்கனவே ரஜினியோட பேட்ட படத்தில் நடித்திருக்கிறார் சிம்ரன். இந்த படத்தின் மூலம் அவருடன் 2வது முறையாக நடிக்கிறார். இந்நிலையில் புதிய தகவல் ஒன்று வெளியாயிருக்கு. அதாவது இந்த படத்தில் கோட் படத்தில் ஹீரோயினா நடித்த மீனாட்சி சௌத்ரியும் நடிக்க கமிட் செஞ்சிருக்கிறாராம் இயக்குனர். ஏற்கனவே சிம்புவை வைத்து அவர் இயக்கவிருந்த படத்தில் மீனாட்சியை கமிட் செஞ்சிருந்தார். தற்போது இதிலும் அழைத்து வந்திருக்கிறாராம். படத்தில் மொத்தம் 3 ஹீரோயின்கள் என்பதனால ரசிகர்களிடையே மேற்கொண்டு ஆவல் குறித்து படம் எப்படி இருக்கும் என்று தற்போதே பெரிய ஆவல் ஏற்பட்டுவிட்டது. இந்த படத்தின் மீது பெரும்பாலானோருக்கு நம்பிக்கை. ஏனெனில் இதற்கு முன்னதாக அஸ்வந்த் இயக்கிய டிராகன், ஓமை கடவுளே ஆகிய 2 படங்களும் சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்தது. எனவே அவர் ரஜினியை அவ்வளவு அலட்சியமாக கையாண்டு விட மாட்டார் என்று நாம் நம்பலாம். அது மட்டுமின்றி அவரும் இந்த படம் எந்த படத்தின் காப்பியோ வெப்சீரியஸின் தாக்கமோ இல்லை. இது படையப்பா, வேட்டையாடு விளையாடு ஆகிய 2 படங்களின் கலவையாக இருக்கும். இது வரலாற்று பூர்வமானது. 2 ஜாம்பவான்களுக்கு சரியாக படம் செய்து கொடுத்துவிட வேண்டும் என அவரும் சொல்லியிருக்கிறார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தர்மன் படம் எப்படி வரும்? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.